அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது வைகாசி மாதம் தேய்பிறை சஷ்டி விரதம் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தமிழ் மாதங்களில் இரண்டாவதாக வருகின்ற மாதம் வைகாசி மாதமாகும். விசாகன் என்னும் அரக்கனை இந்த மாதத்தில் முருகப்பெருமான் வதம் செய்ததால் இது வைகாசி மாதம் என அழைக்கப்படுகிறது. முருகப்பெருமானை வழிபடுவதற்கும் அவருக்கு விரதம் இருப்பதற்கும் கார்த்திகை மாதம் போல வைகாசி மாதமும் ஒரு சிறந்த மாதமாக இருக்கிறது. அந்த வைகாசி மாதத்தில் வருகின்ற வைகாசி தேய்பிறை சஷ்டி என்று கந்தபெருமானுக்கு விரதம் இருப்பதனால் ஏற்படும் பலன்கள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் நீங்கள் மாற வேண்டும். சூரிய பகவான் ரிஷபராசியில் பிரவேசிக்கும் காலம் வைகாசி மாதம். ரிஷபராசி என்பது நவ கிரகங்களில் சுக்கிர பகவானுக்குரிய ராசியாக இருக்கிறது. நாளை குறிப்பாக தேய்பிறை சஷ்டி என்று வைகாசி தேய்பிறை சஷ்டி என்று சுக்கிரனுக்குரிய இந்த தினத்தில் முக்கியமாக சஷ்டி விரதம் இருந்து கந்தபெருமானை வழிபடுபவர்களுக்கு சுக்கிர பகவானுடைய அருளாசிகளையும் சேர்த்து பெற முடிகிறது. வைகாசி மாத தேய்பிறை சஷ்டி தினத்தன்று குறிப்பாக பிரம்ம முகூர்த்த வேளையில் அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்துவிட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் முக்கியமாக வள்ளி தெய்வ யானையுடன் இருக்கும் கந்தபெருமான் படத்திற்கு வாசமிக்க மலர்களை சாற்றி தீபங்கள் ஏற்றி கேசரி அல்லது ஏதேனும் இனிப்புகளை நைவேத்தியம் செய்து முருகப்பெருமானுக்குரிய கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம் போன்ற மந்திர பாடல்கள் துதித்து முருகப்பெருமானை தியானித்து அவரை வணங்க வேண்டும். அன்றைய தினம் 3 வேளையும் உணவு ஏதும் உண்ணாமல் பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டு விரதம் அனுஷ்டிப்பது சிறப்பாகும். உண்ணாவிரதத்துடன் மௌன விரதம் சேர்த்து அனுஷ்டிப்பதனால் பல நன்மைகள் ஏற்படும். மேலும் மாலையில் அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று கந்தபெருமானை வணங்க வேண்டும். மேலும் நவகிரக சன்னதியில் இருக்கும் சுக்கிர பகவானுக்கு தீபங்கள் ஏற்றி வணங்க வேண்டும். பின்பு வீடு திரும்பியதும் பூஜை அறைக்கு சென்று முருகப்பெருமானை கண்டிப்பாக வணங்க வேண்டும். உங்களின் சஷ்டி விரதத்தை முடித்து வைக்கப்பட்ட நைவேத்திய பிரசாதங்களை சாப்பிட்டு கண்டிப்பாக முடிக்கலாம். இந்த முறையில் வைகாசி மாத தேய்பிறை சஷ்டி விரதம் மேற்கொள்ளுபவர்களுக்கு நெடுநாட்களாக திருமணமாகாமல் இருப்பவர்களுக்கு தங்கள் மனதிற்கேற்ற வாழ்க்கை துணை அமைய பெறுவார்கள். செய்யும் காரியங்கள் அனைத்திலும் சிறப்பான வெற்றிகள் உண்டாகும். பொருளாதார கஷ்ட நிலை நீங்கும். தொழில் வியாபாரங்களில் லாபம் பெருகும். நேரடி மறைமுக எதிரிகள் ஒழிக்கப்படுவார்கள். உடல் மற்றும் மன ஆரோக்கியம் மேம்படும். செல்வ சேர்க்கை கண்டிப்பாக அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் கண்டிப்பாக தத்தளித்து கொண்டிருப்பவர்களுக்கு முக்கியமாக இது ஒரு வரப்பிரசாதமான ஒரு விரதமாகவே பார்க்கப்படுகிறது. முக்கியமாக கந்தபெருமானை மனதில் நினைத்து கொண்டு வழிபடுவர்களுக்கு எண்ணற்ற நற்பலன்களை வழங்குகிறார். வைகாசி மாத தேய்பிறை சஷ்டி விரதம் மேற்கொள்ளுபவர்களுக்கு நெடு நாட்களாக திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு தங்கள் மனதிற்கேற்ற வாழ்க்கை துணை கண்டிப்பாக அமையப்பெறுவார்கள். முக்கியமாக வைகாசி மாதம் முருகனுக்கு உகந்த மாதம். இந்த மாதத்தில் தேய்பிறை சஷ்டியில் விரதமிருந்து முருகனையும் சுக்கிரனையும் வணங்க தடைகள் நீங்கி கண்டிப்பாக நமக்கு திருமணம் நடைபெறும். சூரியன் ரிஷபராசியில் பிரவேசிக்கும் காலம் வைகாசி மாதம். ரிஷபராசி என்பது நவகிரகங்களில் சுக்கிர பகவானுக்குரிய ராசியாக அமைந்துவிட்டதனால் இந்த வைகாசி தேய்பிறை சஷ்டி சுக்கிரனுக்குரிய இந்த தினத்தில் சஷ்டி விரதம் மேற்கொள்ளுவது மாபெரும் லாபத்தை நமக்கு ஏற்படுத்தும். முருகப்பெருமானை வழிபடுவர்களுக்கு சுக்கிர பகவானின் அருளும் சேர்ந்து கிடைக்கும். செல்வ சேர்க்கை அதிகமாகும். வைகாசி மாத தேய்பிறை சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுவர்களுக்கு கண்டிப்பாக திருமண தடையில் நீங்கி மனதிற்கேற்ற வாழ்க்கை துணை அமையும். செய்யும் காரியங்கள் அனைத்திலும் சிறப்பான வெற்றிகள் உண்டாகும். பொருளாதார கஷ்டங்கள் நீங்கும். தொழில் வியாபாரங்கள் லாபங்கள் பெருகும். உடல் மற்றும் மனல் ஆரோக்கியம் மேம்படும். எதிரிகளுடைய தொல்லைகள் ஒளிந்து போகும். முக்கியமாக
கலத்திரஸ்தானம் எனப்படும் லக்னத்திற்கு 7வது இடத்திற்கு குறிக்கும். இந்த 7வது வீடு பாவ கிரகங்களால் பாதிப்படைந்து இருக்கக்கூடாது. லக்னம் சந்திரன் மற்றும் சுக்கிரன் இவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து 1, 2, 4, 7, 8, 12 ஆகிய இடங்களில் சூரியன், செவ்வாய், ராகு, முக்கியமாக சனி, ராகு, கேது போன்ற கிரகங்கள் இருந்தாலோ அல்லது சேர்ந்திருந்தாலோ இந்த அமைப்பு கொண்ட ஜாதகம் கலத்திர தோஷம் ஆகும். இந்த தோஷத்தை விரட்டியடிக்கவே கந்தபெருமான் இருக்கிறார். முக்கியமாக திருமணம், புத்திர பாக்கிய தடை. ஜாதகத்தில் லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் சனி, செவ்வாய், ராகு அல்லது கேது சேர்ந்திருந்தாலும் 2, 7ஆம் இடத்துக்கு அதிபதிகளும் சுக்கிரனும் கூடி பாவ கிரகங்களுடன் சேர்ந்து 6, 8, 12இல் அந்த இடத்தில் இருந்தாலும் கலத்திர தோஷமாகும். கலத்திர தோஷம் உள்ளவர்களுக்கு திருமணம் நடைபெறுவதில் தாமதம் ஏற்படும். சுக்கிரன், சந்திரன் 7ஆம் வீட்டில் இணைந்திருந்தால் திருமணம் நடப்பது சந்தேகம். நடந்தால் புத்திர பாக்கியம் தடை கண்டிப்பாக ஏற்பட்டுவிடும். திருமணம் தாமதமாவதற்குரிய சுய சாதகத்தில் குடும்பஸ்தானம் எனும் 2ஆம் பாவ கிரகம் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருந்தாலோ களத்திர ஸ்தானம் எனும் 7ஆம் பாவம் கடுமையாக பாதிக்கப்பட்டு இருந்தாலோ ஜாதகருக்கு திருமண வாழ்க்கை கிடைப்பதில் தடையோ தாமதமோ ஏற்படும். ஒருவேளை ஜாதகருக்கு திருமண வயது வரும் பொழுது நடைபெறும் திசை மற்றும் புத்தி பாதஸ்தானம் பலனை ஏற்றுக்கொண்டு நடந்தால் திருமணம் தாமதமாக ஆக வாய்ப்பு உண்டு. ஆகையால் தமிழ் மாதங்களில் 2வது மாதமாக வருகின்ற வைகாசி மாதம் ரிஷப மாதமாகும். இந்த மாதத்தில் சுக்கிரனுக்குரிய மாதமாகும். விசாகன் என்னும் அரக்கனை இந்த மாதத்தில் முருகப்பெருமான் வதம் செய்ததால் இது வைகாசி மாதம் என்று அழைக்கப்படுகிறது. முருகப்பெருமானை வழிபடுவதற்கும் அவருக்கு விரதம் இருப்பதற்கும் கார்த்திகை மாதம் போல வைகாசி மாதம் ஒரு சிறந்த காலமாக அமைகிறது. முக்கியமாக வைகாசி மாதத்தில் வருகின்ற வைகாசி தேய்பிறை சஷ்டி என்று முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து நன்மை உண்டாக்கும். இன்றைய தினம் வைகாசி தேய்பிறை சஷ்டி சுக்கிரனுக்குரிய வெள்ளிக்கிழமை முக்கியத்துவமாக இருந்த நாட்களில் இந்த மாதத்தில் வருகின்ற முக்கியத்துவம் பொருந்திய இந்த தேய்பிறை சஷ்டியானது மாபெரும் சிறப்பு மிக்கது. முக்கியமாக இந்த நாட்களில் பிரம்ம முகூர்த்த வேளையில் 4 மணியிலிருந்து 6 மணி உள்ள நேரத்தில் முருகப்பெருமானை எழுந்து வேண்டிக் கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நல்லது நடைபெறும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.